ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஆமு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் துவையல் தாங்க செய்ய போகிறோம். வீட்டில் இன்றைக்கி எதுவும் குழம்பு இல்லையே, ரசம் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, டக்குன்னு ஒரு மாங்காய் இருந்தால் போதும், இந்த மாதிரி துவையல் வந்து செஞ்சு சாதத்து கூட போட்டு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம். அவ்வளோ பிரமாதமாக அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த வீடியோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் வர மிளகா எடுத்துக்கோங்க. வர மிளகா எடுத்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலெலாம் நம்ம எதுவும் சேர்க்கறது போகிறதில்ல, வெறும்னே மிளகாவை ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து தனியாக போட்டு வச்சுக்கோங்க. இது கூட மறுபடியும் 4 மிளகு வந்து சேர்க்க போகிறோம். 4 மிளகு இதையும் வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுக்குமே வந்து ஆயில் சேர்க்கக்கூடாது, அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் இதுக்கும் சேர்க்கக்கூடாது, சரியா? நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாம் ரோஸ்ட் பண்ணும்போது அதோட மனம் வந்து அற்புதமாக இருக்கும். எல்லாம் வந்து துவையில் வந்து அப்படியே பச்சையாக வந்து அரைப்பாங்க, எதையும் வந்து வறுக்காமல் எல்லாமே அப்படியே வந்து அரைப்பாங்க. அது டேஸ்ட் வேறு. இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து நீங்கள் அரைச்சி பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். கூடவே வந்து உப்பையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இது எல்லாமே வந்து நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு அரை வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் நான். பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். முழு வெங்காயம் சேர்க்கக்கூடாது. இது கூட நம்ம ஒரு மாங்காய் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து போட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. முதல்லையே வந்து தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை, இந்த மாதிரி இருக்கட்டும். இது இருந்தால் தான் சாதத்தில் பிடிச்சி சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்கும். இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சோண்டு வெந்தயத்தை தனியாக வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். ரொம்ப தீ வந்து ஸ்லிம்மில் வைங்க, ரொம்ப பெருசாலாம் வைக்காதீங்க, கருகிடும். இந்த மாதிரி ரொம்ப சின்ன தீயில் வச்சு இதை நல்லா வந்து அம்மியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில் போட வேணாம், அம்மியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுந்து, ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இது கூட வர மிளகா 2 கிள்ளி போட்டுக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வெடித்து வரும்போது பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லையா வெந்தயத்தூள், அந்த வெந்தயத்தூளும் இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் 2 சாட்டிஃபை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம துவையலில் சேர்த்துக்கலாம். துவையலில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அற்புதமான மாங்காய் துவையல் செமையாக ரெடியாக இருக்குது. இதை வந்து சுட சாதத்து கூட போட்டு நீங்கள் பிடிச்ச மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். நல்லா புளிப்பாக, காரமாக, சுவையாக இருக்கும். நல்லா அதே சமயத்தில் மணமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வறுத்து எடுத்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.